Namaste. Dummies Drama presents ஒளியும் ஒளியும். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கக்கூடாது, ஆர் இட் வில் பிரிங் him down. ஒன்னு செல்ஃப் பிட்டி, அதுவும் இருக்கக்கூடாது. தற்பெருமை, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரெண்டாவது தற்பெருமையை பேஸ் பண்ணி இது நாம தினம் தினம் பார்க்கிற யாராவது ஒருத்தரை கூட இந்த டிராமா கொஞ்சம் அப்படி எக்ஸாம்பிளா காட்டும். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் எனக்கு ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி தனியே பேசிக்கிறார் அப்படின்னு ஒரு ஸோ அந்த நிறைய பேரை நமக்கு தெரிஞ்சாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக நான் இந்த பிளேவை பெயிண்ட் பண்ணேன். த பியூட்டி இஸ் அவர் இந்த பிளே பார்க்கறதுக்காக வந்திருந்தார் ஒரு நாள். எனக்கு ரொம்ப டென்ஷன் உள்ள, ஐயோ, ஏன்னா அவருடைய மேனரிசம்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் பண்றவர்கிட்ட இந்த மேனரிசம்லாம் பண்ணணும்னு. ஸோ எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருந்தது, பிகாஸ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்னா டிராமா முடிஞ்சோன்னா அவர் என்கிட்ட எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், ரொம்ப கரெக்ட், வாட் எவர் யூ செட் அபவுட் இந்த டிராமா ரொம்ப கரெக்ட், ஐ ஹோப் இட் ரீச்சஸ் த ரைட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ அவர் பார்வையிலையும் இன்னொருத்தர் அப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணிது. ஸோ இட்ஸ் அ பிளே which talks about self boasting and the way to stop self boasting. அதை எங்களுடைய ஸ்டைல்ல சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேயுடைய டைட்டில், நான் இந்த பிளே படிச்சு முடிச்சோன்னே இதோட டைட்டில் கொடுத்தது பிரசன்னா தான். அண்ட் அந்த டைட்டிலும் ரொம்ப கேட்சியா இருந்தது, ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த பிளேக்கு. இந்த பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பிளேவை பார்க்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வாட்டி இந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணும்போது இது ஒரு ஸ்டேஜ் மேஜிக். இந்த பிளேவை ஸ்டேஜ்ல பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அதை ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணணும். இன்ஃபேக்ட் த நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ், நானே இந்த வாட்டி லைட் போர்டில் உட்காந்தேன் நான். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் வி யூஸ்ட் இஸ் வெரி மெனி ஃபார் திஸ் பர்டிகுலர் பிளே. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் thoroughly enjoy Dummies Dramas ஒளியும் ஒளியும். அதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டா. ஆமா, நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கே நீ அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறா. ஆமா ஆமா, ஏற்கனவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் சரியில்லை, சிஏனாலே டிலே பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சுல, அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி என் ஃபோனை நான் வளர்க்கல. A client should be proud in associating with his Raghupati and his firm. But still, ஆமாமா, எது சிஏ இன்ஸ்டிடியூட்டோட கவுன்சில் எலெக்ஷனா? டேய், ஒன்னு சொல்றேன், என்ன கேட்டுக்கடா. இந்த ஸ்டேட் எலெக்ஷன், சென்ட்ரல் எலெக்ஷன்ல கூட நின்னுடலாம். இந்த சிஏ இன்ஸ்டிடியூட்டோட கவுன்சில் எலெக்ஷன் சான்ஸே இல்லை. ஆமாமா, நமக்கு தெரியாதவன் எவனாவது ஓட்டு போட்டாதான்டா உண்டு. நமக்கு தெரிஞ்சவன் எவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். ஆமாமா, நம்மள வேற நிறைய பேருக்கு தெரியும். அதை விட முக்கியம் என்ன நிறைய பேருக்கு தெரியும்டா. அப்புறம் எப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வாட்டி எலெக்ஷன் 14 பேர்கிட்டையும் உனக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பிச்சேன். என் ஓட்டை எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆமா, ரிசல்ட் வந்த உடனே ஜெயிச்சவனா ஃபோன் பண்ணி நமக்கு தேங்க்ஸ் சொன்னா, தோத்தவனுக்குலாம் நம்ம ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னோம். ரகுபதி ஓட்டுறா, ரகுபதி ஓட்டு சும்மாவா? அடிச்சுட்டு தான் அடிச்சுப்பாங்க. உனக்கு தெரியுமா, இன்ஃபேக்ட் 14 பேரும் ரகுபதியே எனக்கு தான் ஓட்டு போடுறார் அப்படின்னு சொல்லி தான் கேம்பெயின்லாம் பண்ணிருக்காங்க. ஆமாடா, எது? ஆமாமா, நேற்றுக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட். ஆமாமா, அந்த ஸ்பீச்ல அதாவது யங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்குலாம் ஹவு டு ரன் அ சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. See me அப்படின்னு சொன்னேன் நான். ஏய், நம்ம அந்த ஃபோம் அந்த மாதிரி எடுத்து வளர்த்தோம்டா. ஆமாமா, ஆனா அங்க நின்று மூச்சிட்டு தான் ஒரு டெடிகேஷன். ஆமா ஆமா, இப்படியே போயிட்டா பிகாமுக்கும் சிஏக்கும் வித்தியாசமே இல்லாம போயிட்டுதான்.
ஆமா பாட்டி, அந்த காலத்துல நம்ம பியூசியில படிச்சதுனால இவங்க சிஏ அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணும்? நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல, பேசிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரமா அந்த போனு காதோட ஒட்டிட்டு இருக்கு. பல்லு தேய்ச்சலாம், போனு பேச்சு போனு பேச்சு. இன்னும் 15 நிமிஷத்துல அவ வந்திருக்கான். கொஞ்சம் பிரசன்டாவெல்லாம் இருக்கலாம் இல்லையா? பேசுற நாளைக்கு ஒழுங்கா வேலை பண்ணிட்டா 10 வருஷம் முன்னாடி அந்த பெரிய வீட்டை கட்டிருக்கலாம். சரி வைக்கிறேன். டேய், என்ன இவ்வளவு நேரம் திட்டா அப்புறம் என்ன ஒய்ஃபான்னு கேள்வி? ஹலோ சந்துரு, நான் ரகுபதியோட லைஃப் பார்ட்னர் தான் பேசுறேன். உங்க ப்ரொஃபஷனல் டாக்லாம் நீங்க அப்புறமா பேசிக்கலாமே. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம மதுவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ஆமாமா, இன்னும் 15 நிமிஷத்துல வந்துவாங்க. அவரா பார்க்க ஆடிட்டர் மாதிரியா இருக்க? ஆடிட்டரை நம்பி ஏமாந்த கிளையண்ட் மாதிரி இருக்க. இப்ப தெரியாதா எப்படி இருக்காங்க? நீங்க சாயங்காலம் பேசுங்க. என்ன சாயங்காலம் ஆபீஸோட பிகே சினிமாவா? கரெக்ட். கண்டிப்பா வரேன்னு சொல்லு. எஜுகேட்டிவ் வேல்யூ மூவி கண்டிப்பா வரேன்னு சொல்லு. இப்ப ஹலோ கேக்குதா? பாருங்க, சாயங்காலமா பேசலாம். ஆமா, நீங்க என்ன உங்க ஒய்ஃபோட எல்லாம் சினிமா போக மாட்டீங்களா? ஓ, ஊர்ல இல்லையா? ஆனா நான் இருக்கேன். ஓகே பை. மொத்தம் 50 நிமிஷம் 40 செகண்ட் இல்ல 14 மிஸ் கால். முக்கியமானவங்களா இருக்கிறா. 12 மிஸ் கால் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்புற போது போன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நீங்க எடுக்கல, யாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. நேரம் வந்துருப்பாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ அவங்கள மாடியில் அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு இந்த காஃபி டிஃபன்லாம் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். ஓகே? தம்பதியா? மனோகரன், நல்லா அந்த ஸ்பீச். ஆமா, நான் இதுக்குதான் ஒன்றும் தனியா ப்ரிப்பேர்லாம் பண்றது இல்லை மனோகரன். என்னோட லைஃப் மனோகரன், நான் அப்புறமா பேசுறேன்னு ஒய்ஃப் தான். மனோகரன், இது என்னோட ஆஃபீஸ் ரூம். உங்க பக்கத்துல பெரிய ஆபீஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த வீட்டுல வந்தா ஒர்க் பண்றதுக்காக இருக்கிற ரூம். என் பொண்ணும் உங்க பையனும் பேசிட்டு இருக்கட்டும். இதே போத் அக்ரி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராகவேந்திராலேயே மண்டபம் அமைச்சு கல்யாணம் வச்சுடலாம். அவன் என்னோட கிளைண்ட் தான். என்ன வாடகை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஐ ஹாவ் டு கம்பல் ஹிம். காஃபி சாப்பிட்றா? இல்ல, மாடியிலேயே குடிச்சிட்டேன். அதே போதும். அப்புறம் ஏதோ வீடு கட்டிட்டு சொன்னாங்க. ஆமா மேடம், இந்த வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால கொஞ்சம் பெரிய வீடா கட்டிக்கலாமே அப்படின்னு நுங்கம்பாக்கத்துல என்னோட ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி அதுல வீடு கட்டிட்டு இருக்கேன். இந்த கிச்சன்ல ஒரு ரீச் மலவா விட்டு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மாடியில என்னோட பெட்ரூம்ல அப்படியே ஸ்கை வியூ வர்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்லர், இங்க என்னோட கிளைண்ட் இருக்கான். அவனை வந்து இந்த சண்டிகர்ல தான் நல்ல சாண்ட்லர்லாம் கிடைக்குது, அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி இந்த சிஏ இன்ஸ்டிடியூட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போறதில்லை. போட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட டாப் 100 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ல நானும் ஒருத்தன்னு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யாரு? வாடா வாடா ராஜா. இது விவேக், என்னோட ஜூனியரா இருக்கான், என்னோட ஆபீஸ்ல இருக்கான். என்கிட்டயே ஆர்டிகல்ஸ் பண்ணி ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்ப என்னோட ஆபீஸ்லயே இருக்கான். மாதவன் மோஸ்ட்லி என் சம்பந்தி. செடியா இருந்தா சிஏ மாதிரி இருக்கானா, ஒரு மிடுக்கு வேண்டாம். ஏதோ சுண்டல் இருக்கிற பையன் மாதிரி நின்று நினைச்சு அவருக்கு மாத்திரம் ஒரு பொண்ணு இருந்தா அவனுக்கு கொடுக்கவே மாட்டான். ப்ராடக்ட் மாதிரி இருந்தா இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஓகே. சார், கையெழுத்து வாங்க சார். இன்கம் டாக்ஸ் ஏரிங்ல ஐஸ்கிரீம் நீ ரெப்ரசென்ட் பண்ண போறியா? அந்த ஆபீசர் முன்னாடி போய் அப்படி பவ்யமா நின்னுட்டு இருக்காத. போல்டா இரு. யூ ஆர் ரெப்ரசென்டிங் ரகுபதி. ஓகே? ஓகே சார். ஓகேவா? ஏன்டா இவ்வளவு பவ்யமா சொல்ற? சரி ஓகே, கம்பீரமா சொல்றா. என்ன சிஏஓ இரு, நான் எதுக்கும் செக் பண்ணிடுறேன். இங்கிலீஷ்லாம் வேற ரொம்ப கன்றாடியா இருக்கும். அப்புறம் மாதவன், என் பொண்ணு ஜாதகத்தை உங்க ஜோசியர்கிட்ட காமிச்சேடா? என்ன சொன்னா? ரொம்ப கிராண்ட் ஜாதகமாச்சே அது. நாங்க ஜோசியத்தை எல்லாம் போறது இல்லை சார். ஓ, எங்க குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 7-8 ஜாதகம் எடுத்துருவோம். உங்க பொண்ணு ஜாதகத்தை கொடுத்து ப்ரொசீஜர் இருக்கார்.
சாமியாரா? குரு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க அவரை ஃபாலோ அவ்வளவு. என்ன சார் சைலண்ட் ஆயிட்டு? என்ன மாதவன், சாமியார் குரு அப்படின்னு இப்பெல்லாம் தெருவுக்கு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை சுப்பீரியர். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம்? என்னோட வீடை பார்த்து அங்கங்க கடவுளோட படம் தான், பிளஸ் லெஜெண்ட்ஸ், பால்கிவாலா, சி.வி. ராமன், அந்த மாதிரி. இப்ப என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தவங்களும் யாராவது ரவிசாஸ்திரியா? ராமகிருஷ்ண சாஸ்திரி. அவ்வளவுதான். அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணுமா? அப்படின்னா இப்பவே சொல்லுவோம். ஐ மே ஹேவ் டு ரீதிங்க். சார் எங்க குரு யாரையும் கம்பேர் பண்ண மாட்டார், பரிகாரம் சொல்ல மாட்டார், அதை பண்ணி இதை பண்ணு, ஜஸ்ட் பக்தி மார்க்கம் தான். எல்லா சாமியாரும் அப்படிதான் சார் சொல்றாங்க. இடியாட்டிக். என்னடா இவ்வளவு இடியாட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார்? சார் நீங்க சொன்னதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் சொன்னதை அந்த பக்கம் வச்சுட்டு நீயா ப்ரிப்பேர் பண்ணிருக்க? அந்த செயல் கேஸ் கோட் பண்ண சொன்னேடா, அதையே நான் கோட் பண்ணல. அப்படி பக்கத்திலே தூக்கி கோட் பண்ணேடா. சார் கோட் பண்ணிட்டேன் சார். நீங்க தான் அதை ஃபினிஷ்ல வச்சுக்கோ, அந்த ஃபினிஷ்ல அந்த ஆபீசர் அப்படியே விழுந்துருவான்னு சொல்லுங்க. காது உனக்கு பின்னாடி இருக்கா? ஃபர்ஸ்ட் வைடா. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் பேசவே கூடாது, வாயடைச்சு போயிடணும். என்ன சிஏஓ நீங்களா? அதாவது கான்சென்ட்ரேட் பண்றதுங்களா நோட்ஸ் எடுக்கும்போது. மாதவன் அந்த காலத்துல நான்லாம் ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது பிரின்சிபல் சொல்றதுக்கு மேலேயே பண்ணுவோம். ஆனா இப்ப இவங்கெல்லாம் என்னடான்னா அதுல பாதி கூட செஞ்சிருக்காங்க. பாப்பா விவேக் இங்கேயும் ஆபீஸா? சாரி, அதனால என்ன, உத்தியோகம் தான் முக்கியம். அவங்க என்ன பேசிட்டாங்க? 2 பேருக்கும் பர்சனலா ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு ஓகேன்னா எனக்கும். மாதவன் எனக்கான அது ஓகே இல்லைப்பா. எனக்கு இந்த சாமியார் இதெல்லாம் ரொம்ப பித்தலாட்டமா தெரியுது. பாருங்க சார், என் பையனுக்கு அதுல விருப்பம் இல்லை, அவன் வரமாட்டான், என்ன தடுக்கவும் மாட்டான், அவ்வளவுதான். புத்திசாலி போல இருக்காங்க. உங்க பொண்ணு அப்படியே இருக்கலாம், நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல சார். அப்புறம் உங்க இஷ்டம். ஓகே மாதவன், நான் என் பொண்ணு கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு ஒரு 2 நாள்ல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ். ஓகே. உங்களுக்குலாம் இந்த பிகே படத்தை போட்டு காமிக்கணும்டா, அப்பாவது திருந்துறாங்களா அப்படின்னு பாருங்க. சார் வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? சரி, ஒரு சேஞ்ச் இல்லடா, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சார் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கோட் பண்ண சொல்லி ஏய், அந்த கேஸ் பினிஷ்ல தான் இருக்கணும். அதாவது அந்த ஆபீசர் இருக்கானே, அவன் மிச்ச கேஸ்லாம் நம்ம கோட் பண்ணும்போது கவுண்டர் கொடுக்க முடியும். ஆனா இந்த கேஸ் வரும்போது வாயடைச்சு போயிடுவான். கடைசியில இருக்கணும், அவன் முடிக்கிறத நான் பார்க்கணும். நானே போய் ரெப்ரசென்ட் பண்றேன். சார் ஆனா ஃபினிஷ்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட்ல போடு. காது பின்னாடி இருக்கா, மூக்கு மேல இருக்கான்னு கேட்டீங்க. டேய், அதாவது என்னால டைரக்டா அவரை கோச்சிக்க முடியலடா. அதனாலதான் அந்த கோவத்தை உன் பேர்ல காமிச்சிட்டேன். டோன்ட் டேக் இட் பர்சனல். பரவாயில்ல சார், இது புதுசு இல்ல. சமயத்துல உங்களையே நீங்க திட்டிக்க முடியலனா கூட எங்களை தான் திட்டுங்க சார். இந்த வாட்டி ஏரிங் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட நான் டீல் பண்றேன் சார். நீங்களே போயிட்டு இருந்தா எப்ப சார் நாங்களாம் கத்துக்கிறேன்? என்ன பார்த்து கத்துக்கூட, ஆபீசரை பார்த்து கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படி? விவேக் நான் கொஞ்சம் பேசணும். சார் உங்க வைஃப் சரியா புரிஞ்சுக்கல. உங்களை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க சார். நீங்க போய் சார். என்ன பானோ, உங்களோட ஒரு வயசுல எவ்வளவு பெரியவர், அவரே உங்களை சார்னு சொல்ற, நீங்க என்னன்னா அவரை பேர் சொல்லி. இந்த பாருமா, நான் தான் வந்தவனையே அவர்கிட்ட சொல்லிட்டேனே, ரகுபதினு என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவருதான் அதாவது என்னோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்னை பத்தி கேள்விப்பட்டு அப்படி கூப்பிடுறா. நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நானும் அவரை சார்னு கூப்பிட்டு விவேக்கும் அவரை சார்னு கூப்பிட்டா அவருக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. பொண்ணை பெத்தவா மாதிரியா இருக்கேன். பொண்ணை பெற்றவங்க இருக்கேன். காலம் மாறி எடுத்து பாருங்க, காலம் மாறி. அதாவது அந்த காலத்துல உங்க அப்பா வேணா எங்க அப்பா கிட்ட பேசும்போது அப்படியே பவ்யமா நின்று பேசிருக்கலாம். ஆனா எங்க அப்பா எப்படி ஸ்டீல் வாய்ஸ்ல ஏத்தத்தோட பேசினார்ல. நிமிர்ந்து பேசலாம், ஏத்தத்தோட பேசினா பின்னாடி இறங்க வேண்டியிருக்கும். ஆமா, அது என்ன அவரோட நம்பிக்கை உங்களுக்கு பிடிக்காம அவர் யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு? இந்த பாருங்க, நம்ம பொண்ணு அந்த பையன் கைய பிடிச்சு 7 அடி ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் வேற யாரையாவது ஃபாலோ பண்றது அப்படின்னா தப்புமா?
எனக்கு வர வர இந்த சாமியார் மதகுரு இவங்க பின்னாடி போறவங்க எல்லாம் பார்த்தா ஒரு அவர்ஷனாவே கடவுளை எவ்வளவு வேணா அனுப்பலாமா, ஆனா இவரை நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்னா நீ கேட்டு ஞாபகம் வச்சுக்கோ. உலகத்திலேயே ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ் இருந்த ஒருத்தர் பேர்ல கூட பின்னாடியே நிறைய சந்தேகங்களும் இருந்துதான் இருந்தது. அதை புரிஞ்சுக்கோ. Go for God. அதுதான் லைஃப். Don't go behind God man. பல கவர்மெண்ட் ஏதோ பேட்மேன் மாதிரி மேஜிக்லாம் பண்ணி காமிச்சு வந்துட்டு கடைசியில பேட்மேனா முடிச்சிடுறாங்க. யோசிக்கணும், கண்டிப்பா யோசிக்கணும். நம்ம பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னு யோசிக்கணும். அவர் தான் சொல்றாரு சாமியார் இல்ல குருன்னு. பேர் நம்ம வேற. அம்மாவா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நீ பானு தானே. வெரி ட்ரூ. முதல் 20 வருஷம் நான் எங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். இப்ப 20 வருஷமா உங்க பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்றதா கேட்டுட்டே இருக்கேன். இப்பெல்லாம் நான் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? சுமங்கலியா போனோம்னா நோ சான்ஸ். அதுக்காக கூடாதுன்னு இல்ல. இன்ஃபேக்ட் உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னால மட்டும்தான் உங்களை டாலரேட் பண்ண முடியும். நானும் கேட்டா உங்களை யாரும் சின்ன கூட மாட்டா. இப்பவே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். காத்தாலையும் சாயங்காலமும் வந்தா நீங்க இருப்பீங்க. அதுக்கு மாத்திரம் ரீசன் இல்லையா? நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ். என்னடா அது, நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சவன் இப்ப எங்கேயோ இருக்கானே, நம்ம இன்னும் அப்படியே இருக்கோமே அப்படின்னு. சரி, அதெல்லாம் உண்டு. நீ என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அதை சொல்லு. செவிடா போயிடணும். நீங்க பேசல கேட்கவே கூடாது. 24 வருஷம் பாடு நான் பேசவே வேண்டாம். உன் பக்கத்துல இருந்து நின்னாலே தெரியாதா உனக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னு? ஹாய் பா. ஹாய் பா. உங்க அப்பா குரல வச்சுட்டு பர்சனல் சீக்ரெட் இதெல்லாம் சான்ஸே இல்ல. அது மத்தவங்க அதான் சீக்ரெட் பேசுனா ரூம்குள்ள போய் பேசுவா. ஆனா நானும் உங்க அப்பாவும் பேசணும்னா வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியில அனுப்பிடுவேன். உங்க பொண்ணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க போனை கையில எடுத்து காதுல வச்சுட்டு அவ வயர் மூலமா கனெக்ட் பண்றா, அவ்வளவுதான். மது, யாருக்கு இவ்வளவு மெசேஜ்? இப்ப பாத்துட்டு போனானே மது, அப்பா இன்னும் டிசைட் பண்ணவே இல்ல. எனக்கு யோசிச்சு he seems to be good பா. யோசிச்சு பாரு, மது மித்த அவரை பத்தி யாருக்கு கிராண்டா இருக்குல்ல? இருக்கலாமா, ஆனா அந்த பையன் வீட்டுல ஐ மீன் ஏதோ ஒரு சாமியார சரியான பழம்பா. அடேங்கப்பா, ஒரு 1/2 மணி நேரத்துல நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்கியா? அது என்ன லாங்குவேஜ் மது? இந்த பாரு, வெயிட் பண்ணு, அப்பா டிசைட் பண்ணட்டும். ஐயோ அம்மா, நான் Facebookல ஸ்டேட்டஸாவே போட்டாச்சு. அதுக்குள்ள 50 லைக்ஸ் வந்துருக்கு. பட் your father is yet to like. அப்பா, ஸ்டேட்டஸை நீ போட்டுட்டு பேரை நீ போட்டுட்டு அப்புறம் என்ன அப்பா? யாரு? நான் அப்பா வந்து என்னது? Why? ஓகே. அப்பா, அரவிந்தோட அப்பா கிட்ட என்ன சொன்ன நீ? ஏன் அவர் அருண் கிட்ட, ஐ மீன் அவர் அரவிந்த் கிட்ட மதுவோட அப்பா கிட்ட ஓகே இல்லையா? அவர் ஓகே சொல்ற வரைக்கும் எந்த கான்டாக்ட்ஸும் வேண்டாம்னு. நீயே நான் உன்கிட்ட சொல்லிருந்தா நீ கேட்டிருக்கியா? ஸ்டேட்டஸை மாத்திட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறா நீ. என் ஸ்டேட்டஸ்ல நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். உன் ஸ்டேட்டஸை மாத்தி என் ஸ்டேட்டஸை புரிய வைக்கிறேன் இல்ல? பட் பானு, this approach of மாதவன் and அரவிந்த் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா அவன் ஆசாலே தெரியாது அழோன்னு. பாருமா, உங்களுக்குள்ள பேசிக்கும் போது தனியா இருக்கும் போது நீ எப்படி வேணா பேசிக்கோ. ஆனா இன்னொருத்தர் முன்னாடி ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் வேண்டாம். அட்லீஸ்ட் பேர் சொல்லியாவது சொல்லு. நீயே அவனை பழம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் அரவிந்தை இன்னும் கீழே தான் வச்சு பேசுவாங்க. ஹஸ்பண்டை எந்த மாதிரி வச்சு பேசணும் அப்படின்னு பானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஹஸ்பண்டே அவ அப்படி பேசுவா. ஓ, பட் ரிமெம்பர், நான் ஓகே சொன்னாதான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இதையெல்லாம் நான் அப்ப நீங்க அவ அப்பாவை பேர் சொல்லி சொல்லச்சா சொன்னேன். என்ன நான் சின்னதா சொல்லிட்டேன், நீங்க அதையே நீட்டி முடக்கி பெருசா. I am ரகுபதி, I can do it. யோசிக்கலாம். எப்ப கல்யாணம்னா? இந்த பையன் தானா அப்படின்னு. நான் மதுமிதா இல்ல, ஓகே? என்ன வளர்த்தது எங்க அப்பா.
So I'm bit smart. மதுமிதா வளர்த்தது அவங்க அப்பா. ஏய் எப்ப நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிடுறோம் அப்பவே அவளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பாவுக்கு ஓகே பட் ஈகோ தான் தடுக்கிறது. இன்னும் 2 நாள் கழிச்சு ஏதாவது சாக்கு சொல்லி அப்பா ஓகே சொல்லிடுவா அப்படின்னு. வெரி குட் ஐடியா ஹஸ்பண்ட். வீடு பிடிச்சிருக்காங்க எல்லாருக்கும். ஜாலியா விளையாடலாமா? சரி மேல போய் விளையாடலாமா? வா கொஞ்சம் ஏய் நீ எதுக்குடா போய் gift எல்லாம் வாங்கிட்டு வந்த? ஏடா அவாய்ட் gift அப்படின்னு இன்விடேஷன்ல போட்டு ஒரு ரூம் பூரா giftடா. யாருக்கு நோன்னு சொல்ல முடியல. சரி கிளைண்ட்ஸ் தான் அப்படி அப்படின்னா ஃப்ரெண்ட் நீ கூட வர அந்த மாதிரி. உனக்கு தெரியாது கிஃப்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ். டேய் என்னோட கிஃப்ட் வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில வச்சேன்னா அதை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல. கண்டிப்பா ஆனா சில gift எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்படியே எடுத்து பரந்த போட்டு வச்சிருக்க வேண்டியிருக்கு. சரி யாருக்காவது எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னா பயமா இருக்கு. எங்க கொடுத்தவனுக்கே கொடுத்துடணும். வீடு பிரமாதமா இருக்கா, ரொம்ப ரசிச்சு கட்டிருக்கு. அதுவும் ஆளுக்கு நடுவில் இந்த பூஜை ரூம் இருப்பாங்க. சிம்பிளி சூப்பர், கிரேட் ஐடியா. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு வீட்டுல தான் நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தேன். அதாவது பூஜை ரூமை சுத்தி வர மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கோயிலை சுத்துற ஃபீலிங் கிடைக்கும்டா. அப்புறம் நம்ம கான்ட்ராக்டரை கூப்பிட்டு உட்கார்ந்து டிசைன் பண்ணி கட்டல. டேய் பூஜை ரூமுக்கே 8 லட்சம் ரூபாய் ஆயிடுறா. உள்ள எல்லாம் மார்பிள். பிரமாதம். சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம் கேட்கணும். பிரவேசத்துக்கே இவ்வளவு கூட்டம்னா கல்யாணத்துக்கு ராகவேந்திர மண்டபம் போற மாட்டா? என்னடா பண்றது? ரகுபதி வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்கடா. நான் கூப்பிடுறனோ இல்லையோ அவன் வந்துருவான். அதாவது ரகுவை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு பெருமைடா. நோ டவுட், நோ டவுட். அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் டூயிங் போத் இன் குட் சக்சஷன். இதுல ஆபீஸ் பிரஷர் வேற. ஏய் வரவே மீட் மை காலேஜ் மேட் ரங்கநாதன். இது விவேக் என்னோட ஜூனியரா இருக்கான். நவ பார்ட் ஆஃப் ரகுபதி அண்ட் கோ. நமஸ்தே சார். அப்படியே நமஸ்காரம் பண்ணு. ப்ளீஸ் லைக் யூ ஹியர். வாட்ஸ் மீனிங்? பாசிங் ஓவர் கிடையாதுடா. ஓகே அப்படி கிளம்புறா, டைம் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங். டேய் வெயிட். அவனுக்கு அப்படி தாம்பூலம் எடுத்து கொடுத்தாங்கடா. ஏய் வா. கார் கதவெல்லாம் திறந்து விடாது. ஓ ஏய் ரகு, எனக்கே கேட்டுருக்கா. சார் ஐஸ்கிரீம் கேஸ் ஹியரிங். சின்னா அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்ப சொன்னேனே அனுப்பிச்சே இல்லையா? சார் கொடுத்தேன் சார். ஆனா கேஸ் ப்ராசஸ்ல இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ வீக் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னால போக முடியாதுடா. சார் அப்ப நான் வேணா இந்த வாட்டி போய் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஆபீசர் கிட்ட அதெல்லாம் முடியவே முடியாதுடா. நீ போய் அவன் முன்னாடி அப்படி பவ்யமா நின்னுட்டு டேபிள் எல்லாம் குறைஞ்சிட்டு இருப்ப. எல்லாம் முடியாது. போல்டா இருக்க மாட்டேடா நீ. அதாவது என்னோட வாக்கு சாதுரியம் தான் அதெல்லாம். எங்க அப்பா கிட்ட இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், அப்பா என்னோட நாக்கு தான் என்னோட மூலதனம், மூளை தான் அதோட பேஸ் அப்படின்னு சொன்னேன் நான். விவேக் மாடியில கிளைண்ட்ஸ் தான் சாப்பிட்டு இருக்கா, போய் கவனி. அவனா போ. டேய் வா. அங்க இந்த எவர்கிரீன் சதாசிவம் உட்கார்ந்துப்பான். அவன் இடையில வெறும் சாம்பாரை ஊத்த சொல்லு. 3 வருஷமா படவா ஃபீஸ் பாக்கி வெறும் கையை வச்சுன்னு வராங்க. அவாய்ட் கிஃப்ட்னு சும்மா தான் சொன்னார் போல. சார் அவன் ஒன்றும் கிஃப்டெல்லாம் எடுத்துட்டே வரலையே சார். டேய் நீங்க எனக்கு gift தான்டா. ஒட்டலாம் கட்டிக்காதீங்க சார். என்ன பானு ஸ்லைட்லி கன்சர்ன்? ஹெவிலி கன்சர்ன். தெரியும் தெரியும். வீடு கிரகப்பிரவேசம் அப்புறம் மாத்தணும், மறுபடியும் அது எல்லாத்தையும் செட் பண்ணணும். இதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் வேற வரிசையா இருக்கு. பட் டோன்ட் வரி, திஸ் ரகுபதி has got the strength. எப்ப என்ன செவிடாக்க போறாரு? சொல்லு. மாதவன் சார் போன் பண்ணார் வரேன்னு. நீ தான் காட்டாலேயே சொன்னீங்க. நான் அவருக்காக தானே வெயிட்டிங். அவரோட சேர்ந்து சாப்பிடணும். நீ தான்
இன்ஃபேக்ட் ரீச் சாஃப்ட்வேரோட எம்டி அவ்வளவு பெரிய கிஃப்டோட வந்திருக்காரு. நான் கூட அவருக்கு நேர்ல போய் பத்திரிகை கொடுக்கல, இன்வைட் தான் அனுப்பிச்சேன். அதுக்கே அவ்வளவு பெரிய கிஃப்டோட வந்தார். ஐ திங்க் அந்த கிஃப்ட்ல கோல்டு பிளேட்டா தான் இருக்கும். கிருஷ்ணா, உங்களை நான் எப்படி சமாளிக்க போறேனோ. மாதவன் சார் போன் பண்ணார் வரேன்னு. அவர் குருவை கூட்டிட்டு வராராம். அப்படியே நம்ம மதுமிதாவை அவர் குருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு. என்ன இந்த பாருங்க, தப்பா எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு இப்பதான் கிரகப்பிரவேசம் ஆயிருக்கு, தப்பா பேசக்கூடாது. இதுக்கு தான் நான் இந்த சம்பந்தம்லாம் பாருங்க, மாதவன் சார் கூட அவர் பிரதர் வரதான் நினைச்சுக்கோங்களேன். யூ பி நார்மல். This is absolutely ridiculous. தப்பா பேசக்கூடாது. புது வீடு. நான் ஒண்ணு இப்பவே சொல்லிடுறேன். அவர் வந்து உடனே நீ என்ன நமஸ்காரம் பண்ணு, அப்புறம் இங்க நிக்காத, அங்க உட்காராத, வாசல் என்ன கோலம் என்ன இப்படிலாம் ஏதாவது கேட்டா நான் உன்னையும் அவரையும் கிருஷ்ணா, புது வீடு. கிட்டா ஒரு விஷயம் கிட்டா நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அவங்க வந்து ஏதாவது 7ஆவது குடும்பம் ஆச்சு கிருஷ்ணா, அதுக்கப்புறம் டேஷ் 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 தான் இப்பவே சொல்றேன் கிட்டா. அப்படியே வாசல்லே போய் நிப்பியே வராங்களா பாக்க. அதெல்லாம் அப்ப பொன்பாக்க வரச்சா. இப்ப இப்படியே நம்ம மதுமிதா ஓடினா அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி இதுல நீங்களா இருந்தா எப்படி சொல்லிருப்பேன் தெரியுமா? பாத்தியா பானு, இதுதான் ரகுபதி. கிளையண்ட்ல இருந்து டாட்டர் வரைக்கும் எப்படி அளந்து வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே தைரியமா ஒரு பழக்கம். ஆனாலும் நல்ல இடத்துல சொந்தம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நல்ல வேலை கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வந்தேன். அப்புறம் ஜி எஸ் அவரையா ராமகிருஷ்ண சாஸ்திரின்னு அவ்வளவு பெரிய பேரை சுருக்கி எப்படி கூப்பிடுறாங்க? ஜி ரகுபதி பெரிய சீயர், பெரிய ஆதித்யர், ரொம்ப பெரிய மனுஷன். குரு கைட் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரி நமஸ்தே. அப்படியே விவேகமானே முடியறாங்க. நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அவ்வளவா யாரு வீட்டுக்கு போக மாட்டார். நான் இன்னைக்கு இங்க வரேன்னு சொன்னோன்னா கூடவே வரேன்னு. இவ்வளவு வருஷம் பட்டத்துல எப்படி கூட அவ்வளவா வந்தது. என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்காரு போல இருக்கு. கார்ல ஃபுல்லா சொன்னார். அஜி அது கால் வாசி தான். மந்த வாசி வரைக்கும் போனாங்க முழு வாசி சொல்லுங்க. பிரமாதமா நான் தான் டிசைன் பண்ணி கட்ட சொன்னேன். அதாவது இந்த பூஜை ரூம சுத்தி வர்ற மாதிரி ஒரு அமைப்பு, கோயில சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். வந்து பார்த்தவொடனே கிளீன் போர்ட். வாங்கம்மா சுத்திக்கலாம். ஆமா, இது உங்க ஃப்ரெண்ட் பாரத். அதுக்கு அவனுக்கு தெரிஞ்சது என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாவே உங்க பூஜை ரூம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. யாராவது வீடு கட்டலன்னு ஒரு ஐடியாவோட என்கிட்ட வந்தாக்க பெர்மிஷன் இந்த சஜஷன் அவங்க கொடுங்க. போதும் எங்க போயிருந்த? நான் மாடியில எருமை கட்டு போயிருந்தேன். ஜி மதுமிதா மதுமிதா என் குரு கை. அப்புறம் அரவிந்த், ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யாருக்கு உன்னோட சிஇஓ? மிஸ்டர் சண்முகம். சண்முகம் வைத்தியநாதன். தெரியும். அவனோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏகிட்ட தான் ஐடியாக்கெல்லாம் வருவான். இப்ப என்னன்னா அவன் பெரிய சிஇஓ. உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சண்முகம் இருக்கா? வந்தவங்க முன்னாடி கவனிக்கலாமே. அது அரவிந்த் வீட்டை ஃபுல்லா சுத்தி காமி. கிச்சன்ல கொரியன் கை முக்கியமா காமி. பார்த்து பார்த்து கட்டிருக்க. எது பண்ணாலும் எனக்கு அது ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும். அதாவது தெரு பெருக்கிறதா இருந்தா கூட ஐ வாண்ட் டு டு இட் நீட்லி அண்ட் பர்ஃபெக்ட்லி. ஸ்வச்ச பாத்ல இருக்கீங்க. அப்புறம் ஆன்ல சாண்டிய கட்டிக்காரங்க வந்து the best சாண்டிய. ஆமா மேடம், இந்த கிளைண்ட் இங்க இருக்கான். அவன் சண்டிகர்ல இருந்து ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் ஒயிட் ஹவுஸ்ல கூட அந்த சாண்டிலர் தான் இருக்கான். என்ன வரது கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்காகவே 10 நாளா அவன் என்கிட்ட பேசவே இல்லை. கிரகப்பிரவேசம் கூட வரவே இல்லைன்னா பாருங்க. நான் கூட அவனை கேட்டேன், இங்க மவுண்ட் ரோட்லயே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நல்ல சாண்டிலர் இருக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு. அவன் தான் சார் உங்க ஹால் சாண்டிலர் இஸ் மை ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது ரகுவுக்காக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். I do not want to disappoint him. அவனை ஒரு சின்ன கிளைண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நான் எல்லாரும் சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் பால் கொண்டு வந்துருக்கா? இல்ல நான் ஃபுல்லாவே சாப்பிடுறேன்.
அவருக்கு தான் கொஞ்சம் பால் தேவைப்படும். நிறைய பேசுறேன் அப்படின்னு சொல்றா. பேச்சு தான் இந்த உலகத்துல மூலதனம். இப்பெல்லாம் பேச்சு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சொன்னீங்க இப்ப நிறைய பேசுறாங்க. நிச்சயமா நீங்க சொன்னதுதான் பரிபூர்ணமா ஒத்துக்கிறேன். புஸ்தகங்களை வாசிச்சு மௌனத்தை சுவாசிச்சு வார்த்தைகளை முழுங்க வேண்டிய வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. ஐ டோட்டலி அக்ரி. ஜி கல்யாணத்துக்கு ஒரு தேதி பார்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 23 தானா. பாருங்க மாமா, ஐ ரெஸ்பெக்ட். ஆனா திடீர்னு இப்படி கல்யாண தேதி எல்லாம் பிக்ஸ் பண்றது செப்டம்பர் மாசம் ஒரு ஆடிட்டருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டு பிக்ஸ் பண்றீங்க. இந்த பாருங்க, எங்க வீட்டு கல்யாணம் அப்படின்னா என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் போராது. 6 months பிளானிங், இன்விடேஷன், பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லியில இருந்து விஐபிஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு நீங்க செப்டம்பர் 23 ஃபிக்ஸ் பண்ணா என்ன அர்த்தம்? அது சஜஷன் தான் மிஸ்டர் ரகுபதி. சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும் மிஸ்டர். இவரை எப்படி கூப்பிடணும்னு வேற எனக்கு தெரியல. இவர மாதிரி GHIJK அப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது. ராமகிருஷ்ணன் இல்ல சாஸ்திரி இவரோட பேசலாம் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ் தானே தவிர பேசுற விஷயம் தானே மேல. ஆமா, எங்க வீட்டு சாஸ்திரிகளை நான் பார்க்க சொல்றேன். இஸ் a great பண்டிட். அதாவது கோலம், நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தேதி நல்லா குறிச்சு தருவார். இந்த மாதிரி தோணித்து அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அப்புறம் மாதவன் ஒரு விஷயம் பிராங்கா சொல்றேன், இந்த சாமியாரெல்லாம் நம்புறதை விட்டுருவோம். ஒன்லி காட், நோ காட் மேன். ஐ டோட்டலி அக்ரி. இந்த மாதிரி ரியலைசேஷன் எல்லாருக்கும் வரும். டோட்டலி அக்ரி. நாங்க எங்க பொண்ணையும் கேட்டுட்டு சாஸ்திரிகளையும் கன்சல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோமே, வீட்டை கொஞ்சம் சுத்தி காமிக்கலாமே. கூட்டிட்டு போய் காமி கூட. ஏன் பார்த்தா தெரியாதா அவருக்கு? அது நீங்க வந்து சுத்தி காமிச்சீங்கன்னா இந்த கொரியன் டைம்ஸ், அமெரிக்கன் டெக்கரேஷன் அப்படின்னு ரஷ்ய சுத்தி காமிப்பீங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த வீட்டுல நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். நீங்க வாங்க, நானே சுத்தி காமிக்கிறேன். ஆடியில ஹோம் தேட்டர் ஒன்று என்னோட தெரியாத அளவுக்கு அவர் வச்சிருக்கேன். போற பழக்கம் இருக்கா? ஓவர். சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு கேட்டல் பின்னிட்டான். சும்மாவா? ரகுபதி வீடாச்சே. எனக்கே தெரியும். நான் கூட நீங்க கொரியன் டைம்ஸ், அமெரிக்கன் டெக்கரேஷன் சொன்ன உடனே இப்போ இட்டாலியன் பீட்சாவை கையில கொடுத்துருக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, அது இந்தியன் தான். ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியன் டிஷஸ் தான். இந்த கேட்டரர் வேற நான் வளர்த்த பையனா, அவன் என்கிட்ட பைசாவே வாங்க மாட்டான். நானா கம்பல் பண்ணி தான் அது மொத்தமும் ஃப்ரீ தான் போல இருக்கு. காசே செலவில்லையோ? அது என் உழைப்புக்கு கிடைச்சது. நான் அவங்களை கொண்டு வந்த விதத்துக்கு கிடைச்சது. யூ நோ, 30 years I'm in practice. இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? கேட்கிறேன் தப்பா இருக்காங்க. சாமியாரா இருந்து இந்த கட்டு கட்டுறீங்க. எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும் சாமியார். வாங்கோ, நீங்களே நான் தப்பா புரிஞ்சுட்டு நான் சாமியார் இல்லை. சாமியார்லாம் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, ஆசாபாசங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் திரைமறைவா நடக்கும். இதெல்லாம் வெளியில வர்றதுக்கு இவரா இப்படின்னு நான் அந்த மாதிரி வேஷம் போடுறது நான் சாமியாரும் இல்லை. நீங்க எப்படி இந்த லிங்கோலாம் எடுப்பீங்களா? மறந்தே போயிட்டேன். இதான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா வீட்டை பார்த்த பிரமிப்புல மறந்துவிட்டேன். உடனே சாமியார்லாம் மறக்கலாமான்னு கேட்காங்க. நான் சாமியார்ல எனக்கு மறதி அதிகம். தெரியும், நானே சுவாமிகிட்ட வச்சேன். என்ன பாக்குறேன்? இல்ல, திடீர்னு எப்படி பாக்கெட்ல இருந்து எங்க வருது? சத்தியமா நான் வீட்டுல வரும்போது எடுத்து வேற எதுவுமே இல்லை. ஆமா, உங்க தொழில எப்படி போயிட்டு? தொழில ஐ மீன் உங்க ப்ரொஃபஷனை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. வியாபாரமா, பிசினஸா, தொழிலா, ஒன்றும் தெரியல. ஆமா, சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ற? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுல பிக்ஷன். மடி அழைக்கிறோம், மடியை பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. உங்க ஆசிரமம் எங்க இருக்கு? பாருங்க, நான் சாமியா இருக்கேன். என் வீடு தாம்பரத்துல இருக்கு. இப்படி எப்படிக்கா யார் வீட்டுக்கா பிக்ஷைக்கு போனேன்னா அவங்க வீடு இருக்கு.
நல்ல வாழ்க்கை சார் உங்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. எங்க கிடைக்குதோ அங்க சாப்பிட்டு, எங்க முடியுமோ அங்க படுத்து தூங்கிட்டு நல்ல வாழ்க்கை. இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் உபசரிப்புகள் வேற. இந்த மாதம் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் சாரி, ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. Then what did you do? உழைப்புன்னா என்னன்னு தெரியுமா? நான் இந்த ப்ரொஃபஷனை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு கிளையண்ட் கூட கிடையாது சார். 14-15 வருஷம் ரோடா அலைஞ்சு கிளையண்ட்டை பிடிச்சி அவன் வியாபாரத்தில் உட்காந்து அவனை முன்னுக்கு கொண்டு வந்து அது மூலியமா நான் முன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் யூஸ் டு ஒர்க். அதனாலதான் இன்னைக்கு 40 பேர் என்னோட ஆபீஸ்ல அத்தனை பேரையும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் மை பார்ட்னர். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் சம்பாதிச்சதுதான் அப்படிங்கிறதுல எனக்கு என்னைக்குமே பெருமை தான். இப்படிலாம் நாங்க இருக்கும்போது நீங்க என்னன்னா இதுல உங்க ஏதாவது சொன்னா என்ன திட்டுறாங்க, நீங்க சமைச்சிருவேன். இவங்களுக்குலாம் அதை புரிய வைக்கவும் முடியல, உங்களை எல்லாம் திருத்தவும் முடியல. சரி, அதை விடுங்க. அப்படி அந்த ரூம்ல படுத்துமா என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல, அந்த கொரியன் டைல்ஸ்ல படுத்துக்கிறதுக்கு என்னோட உடம்பு கொடுத்துருவேன். மிஸ்டர் ரகுபதி, நீங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கிளம்பிட்டேன். அப்படி பண்ணியிருந்தா மற்றவங்களும் அவங்கள தப்பா நினைச்சுப்பாங்க. அதனால நான் சொல்லிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒருவேளை உங்களோட அந்த சண்டிகர் கிளைண்ட் இந்த ஃபேமிலியை கொடுக்கலன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க. இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். I want to bring life into your life and life. ஏய், தப்பா எடுத்துக்காதடா நான் சொல்றேன். டேய் ரகு, நான் யாரும் சொல்லி கேட்கல, எங்கேயோ படிக்கல. நீ சொல்லி நீ பேசி கேட்டா நம்ம நீதான் நம்ம ஆபீஸே நடத்துற மாதிரி, நாங்கெல்லாம் உன் காசுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. அப்புறம் நீ சேர்ந்து கிளைண்ட் வரைக்கும் யாருமே எங்களை மதிக்கிறது கூட இல்லை. ரகு, stand for me. Go. வெளில போய் என்னடா பண்ண? இடியட். பிச்சர் வேணும்னாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் கௌரவமா இதை விட. ரகு, உன் காசுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நீ படிச்சா அதே படிப்பை தானே நானும் படிச்சிருக்கேன். என்ன அளவுக்கு வாக்கு சாதுரியம் கிடையாது, ஆனா கூட இருக்கலாம், படிச்சுக்கலாம். ஏய், நான் ஏதோ ஆக்சிடென்ட்லாம் சொல்ல ஒரு போறேன். தடவை சொன்ன ஆக்சிடென்ட் ரகு, என்ன தவிர எல்லார்கிட்டையும் அதையே பேசுனியானா இட்ஸ் an exhibition of intention. சந்துரு காஃபி. எனக்கு வேணாம். போதை என்ன காஃபி மேல காமிக்கிற? வாங்கி கொடுறேன். வேற எது மேலடா காமிக்கிறது? செவுத்து மேலேயும் சோஃபா மேலேயும் நான் லிவிங் திங்ஸ் மேல தானே காமிக்க வேண்டியதா இருக்கு. பானு, உன் கவர்த்தை காஃபி மேல காமிச்சிருக்கியா? இதெல்லாம் கடைசி டிகாஷனா? ஓஹோ, உங்களுக்காக இந்த ராத்திரி வேளையில ஃப்ரெஷ்ஷா காஃபி எல்லாம் போட்டு. காஃபி டிகாஷன்ல கூட மைனஸ் த லாஸ்ட். எவ்வளவு கோவம் இருந்தாலும் காஃபி ஃபுல்லா குடிச்சிட்டு போல இருக்கு. வேற என்ன பண்றது பானு? இதோ இவனோட இத்தனை வருஷம் கூடவே இருந்து எல்லா கஷ்டத்தையும் ஒரு மாதிரி முழுக்க கத்துக்கிட்டேன். சந்துரு, உங்க கோவம் உங்க சீரியஸ்னஸ் எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். இது வீடு, நான் பானு. ஒரு 2 நிமிஷம் வந்து நான் பேசட்டுமா? இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல நம்ம அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகணும். இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் வரவே இல்லை. நம்ம மாதவன் சார் போன் பண்ணார். அவரோட குரு ராமகிருஷ்ண சாஸ்திரி அவர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் போடுறேன் அப்படிங்கிறாரா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், என்னடா அந்த கிளைண்ட் ஸ்டாண்ட்ல அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். முடியாதுன்னா அவனை முடியாதுன்னு சொல்றான். ஏய், அவன் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். இது வரைக்கும் 3 தடவை வாய்தா வாங்கியிருக்க அந்த கேஸ்ல. இன்னி வரைக்கும் நீ அட்டென்ட் பண்ணவே இல்லை. அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அடுத்த தடவை அவங்க ஆடிட்டர் வந்தாங்கன்னா பெனால்டி ஆர்டர் பாஸ் பண்ணிடுவேன்றான். ரகு, ஒன்னால முடியறவன் எங்க யார்கிட்டயாவது சொல்லலாம் இல்ல? அடே, உங்களால அது போய் சமாளிக்கவே முடியாது. அது என்ன உங்களுக்கு யாருக்கா ஹிந்தி தெரியுமா? அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம கிளைண்ட் மாட்டிட்டு இந்த பாரு, லீகலா அவனை இந்த கேஸ்ல ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். என்னோட வாக்கு சாதுரியம் தாண்டா. அதாவது நான் அந்த ஆபீசரை ஒரு மாதிரி அப்படியே குழப்பியே எடுத்துட்டு போயிடுவேன். உங்களெல்லாம் முடியாது. ஆனா பாரு,
நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து நீங்க யாரும் எந்த வேலையும் செய்யறது இல்ல வேணாம் என்ன விட்டுடலாம். அது சாண்டியர். ரொம்ப முக்கியமா ரகு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கணும்னு நினைச்சு எனக்கு எப்படிடா முடியும்? ஏன் பானு என்ன நடக்குறீங்க? ஒரு 2 செகண்ட் முடியல. அந்த ஹாலே அப்படிதான் இருக்கு. இவன் வேற சாண்டியர் போடுவார்னு வேற லைட் ப்ரொவிஷனே கொடுக்கவே இல்லை. பல்ப் ஏதாவது மாட்டலனா ஒயரும் இல்லை. இந்த பாருமா, நம்ம வீட்டோட லைட்டிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். யார் வீட்டுக்கு போனாலும் பள்ளிக்கு டியூப் லைட். அவன் தான் அப்படி இருக்கான்னா லைட்டும் அதே மாதிரி. ஹால்ல ஒரு 4 டியூப் லைட், ஏதோ டிராமா செட்டுக்கு லைட் போட்ட மாதிரி. நம்ம வீடு should be different. அதனாலதான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். அந்த ஹால்ல 4 டியூப் லைட் எங்க வீட்டெல்லாம் சொல்றான். டேடே, எனக்கு உங்க வீட்டு ஹால்ல 4 டியூப் லைட் இருக்கிறதே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஒன்னையும் சேர்த்து 5ன்னு சொல்லிருக்கேன். ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். அது சாண்டியர். யோ, சரி நீ ஒண்ணு பண்ணு, அந்த ராமகிருஷ்ண சாஸ்திரியை போட சொல்லு. ஆனா ஒண்ணு, காவி கலர்ல போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லு. And if it is not to my taste, I will change it. ரகு இதே ரூல் எனக்கு அப்ளிகபிள் ஆனா நானும் என்னோட உங்ககிட்ட காமிச்சிட்டு போட சொல்லட்டுமா? பால் நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். அந்த வீடே டார்க்கா இருக்கு. இந்த பாருங்க, உங்க பொண்ணு ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும் வெயிட் பண்ணிருக்கா. போய் என்னன்னு பாருங்க. சந்திரு ப்ளீஸ். பாலு நான் சந்துரு, நீங்க கோவமா இருக்கச்சலாம் நான் குறுக்க வருவேன். 30 வருஷமா நீங்க அவரோட பிசினஸ் பார்ட்னர், 24 வருஷமா நான் அவரோட லைஃப் பார்ட்னர். நான் அவரை ஆபீஸ்க்கு அனுப்புறதே நீங்க அங்க இருப்பீங்க அப்படிங்கறதுனாலதான். நீங்க அவரை வீட்டுக்கு அனுப்புறதே நான் இங்க இருப்பேன் அப்படிங்கறதுனாலதான். சில சுமைகள்லாம் சுகந்தான சந்துரு. சந்துரு அவர் கிளைண்ட சோர்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கிளைண்ட், அந்த அப்ரெண்டிஸ் இவங்க எல்லாம் ஹர்ட் ஆகாம போட்டு போனது உங்க சாமர்த்தியம். உங்களாலதான் 30 வருஷம் கண்டினியூஸா கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒரு கிளைண்ட் தான் இருப்பாங்க. இது நமக்கு தெரியும். சில பேர் சைலண்டா வேலை பண்ணுவாங்க. சில பேர் தான் என்ன வேலை பண்ணாங்களோ அதுக்கு மேலே பெருமையா பீத்திப்பாங்க. நம்ம 2 பேரும் முதல் கேட்டகரியிலே இருந்துட்டு போவோமே. Let it be the second category. हेलो जी, உங்க ஆசீர்வாதம் जी, bring light or home. இதுக்குதான் ரகுபதி, இந்த வீட்டை சுத்தி, ஐ மீன் இந்த ஹாலை சுத்தி லைட்ஸ் போட்டாச்சு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லைட் ஆஃப் ஆகும். இனிமே உங்க வாழ்க்கையில இவ்வளவு வார்த்தைகள் தான் பாருங்க. பாக்கி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த சித்து விளையாட்டுனா சித்து விளையாட்டு, வாழ்க்கைன்னா வாழ்க்கை. நீங்க பேசுற எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லைட் ஆஃப் ஆகும். முதல்ல இந்த ஹால்ல இருக்கிற லைட்ஸ், அப்புறம் இந்த ஷாண்டே, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல இருக்கிற இந்த லைட்ஸ், கடைசியா இந்த லைட். இந்த லைட்டும் போகும்போது நீங்களும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்துல நான் போய் நினைச்சா இது சிரியாட்டு. பாத்தீங்களா, தேவையில்லாம 8 லைட் போச்சு. அதுக்குள்ள உங்க லைஃப் ஒரு ஷாண்டேர் கூட வந்துருச்சு. நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்துல நம்பவே மாட்டேன் நான். வெறும் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதிகமா பேசி உங்க வாயில நீங்களே குறைச்சிட்டீங்க. நீங்க பேசுற எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லைட் ஆஃப் ஆகும். The light of your life is now live. நல்லா இருக்குன்னு தோணுதா? பட் அதுக்கு முன்னாடி I have to tell you some ground rules. Number 1, இது எல்லாத்தையும் மொத்தமா உடைச்சு போட்டுலாம் நினைக்காதீங்க. அப்புறம் எல்லாம் மொத்தமா போயிடும்.
நம்பர் 2, இந்த பல்பெல்லாம் மாத்தலாம் நினைக்காதீங்க. மாத்தினாலும் எரியாது, அது உங்களால முடியவும் முடியாது. நம்பர் 3, கரண்ட் கட்டானா பேசணும்னு நினைக்காதீங்க. கரண்ட் வந்த உடனே நீங்க எவ்வளவு வார்த்தை பேசுறீங்களோ அவ்வளவு லைட் ஆஃப் ஆகும். நம்பர் 4, என்ன திட்டினாலும் மனசுக்குள்ளே திட்டிக்க. நம்பர் 5, எல்லாத்தையும் மறந்துட்டு வழக்கம் போல வெளியே போய் போல பேச வைக்காதீங்க. ரிமெம்பர், யுவர் வேர்ட்ஸ் ஆர் நவ் வயர்ட். நம்ம நட்புக்காக நான் இப்ப ஆஃப் ஆன் அப்பலைக்கு ஆன் பண்றேன். ஏன்னா அது உங்களால பண்ண முடியும். ரிமெம்பர், சைலன்ஸ் ப்ளீஸ். நிஜமாவா? பொய்யா? अरे रघु जी, कैसा है आप? कैसा है आप? आपके घर को देखने में बहुत चुप हुआ। देखिए बढ़िया है ये ना बुधु चढ़िए माटी के ना तो औरत पड़ी के छोने ले चंडीगढ़ लवर मिलते வெயிட் பண்ணிக்கலாம்ல और பாரு நல்லாவே இல்ல डिजाइन பாரு கேவலமா இருக்கு चेंज करेगा भाई सबको चेंज करेगा और फिर इधर आओ अरे जी रघुवाणी रघु दबिया रघुदाना ये क्या है ना कुर्ता वो विसिंग का रहते क्या हार्नेस बोलने ना रघुवाणी ना सिंग मारिया முன்னெல்லாம் இப்படி பேசினா எப்படி சிரிப்ப? சரி வா வீட்டுல சுத்திக்காய். பாதி வீடு கட்டிருக்கும் போதே அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முழுசா கட்டிருக்க எல்லாத்தையும் நான். என்ன சாப்பிட போலாமா? மௌனம் இருக்கா? अरे ओ भगवान इसको देख लो दुनिया में ஒரு ஊமை பேசுறான்னா கூட நம்பலாம் ஆனா நம்ம ரகுஜி மௌனம் இருக்கு ये क्या हो रहा है अवधाना अरे ओ भगवान इनको रक्षित करो अरे ओ கிருஷ்ணா, ஏற்கனவே 3 ஃபிட்டிங் எரியல. ஃபிட்டிங்க மாத்தலானாலும் வேண்டாம் அப்படிங்கிறான். சரி லைட்டா மாத்தலானா அதுவும் வேணாங்கிறான். அட்லீஸ்ட் எலக்ட்ரீஷியனாவது கூப்பிடலானாலும் நோ மாட்டையாடுறான். புது வீடு மாதிரியா இருக்கு. இதுக்கு 4 டியூப் லைட்டே மாத்திக்கலாம். அதுவே எவ்வளவு பெட்டரா இருக்கும். ஆமாமா, யாரையும் கூட்டிட்டு வந்து காட்டவே முடியல. ட்ரீம் ஹால்னு சொல்லிட்டு இப்படி லைட் எல்லாம் கம்மியா இருந்தா இங்க வந்து தூங்கி தான் ட்ரீம் பண்ண வேண்டியிருக்கு. பாப்பா விவேக், ஆமா உங்க சார் இப்ப ஏன் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறார்? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அங்கெல்லாம் வீட்டுல தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களோட எல்லாம் சண்டையா? அப்படின்னா 24 வருஷமா அவர் பேசவே கூடாது. அதெல்லாம் ரீசனே இல்லை. சரி, இந்த லைட் எல்லாம் கொஞ்சம் போடுறது கீழே போட்டதான் உண்டு. திடீர்னு எல்லா லைட்டும் டபக்குன்னு ஆஃப் ஆயிடுறது. என்னன்னே தெரியல. ஆமா முரு, உங்க அப்பா சொன்ன மாதிரி அவர் போலி சாமியாரா இருக்கணும். ஏன்னா போலி கடையில இருந்து யாரோ மாட்டி கொடுத்து ஏமாத்திருக்காருன்னா. சார், குட் மார்னிங் சார். சார், ஏன் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார்? நீங்க ஏதோ ஒரு ஃபுல் பேஸ் டிக்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதான் சார் வெயிட்டிங். சார் சொல்லுங்க சார், வெயிட்டிங். இங்க பாருங்க, சாஸ்திரி வீட்டுக்கு போனோம். கல்யாண தேதி நம்ம பார்த்து வரணும். அப்பா, என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் வாங்கணும். ரெண்டும் வாங்கணும். நம்ம மாதவன் சார் வீட்டுக்கு போகவே இல்லை. ஒரு தடவை போயிட்டு வரணும். ஆமாப்பா, அரவிந்த் கூட சொன்னான். ஓகே, அரவிந்த் கூட சொன்னான். உனக்கு ஓகே இல்லையோ என்னமோ அப்பா நினைக்கிறானோ. ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும். எல்லாருக்கும் இப்படி மண்டையாட்டினா எப்படி? வாயை தந்து பேசினா என்ன? ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் வாயை மூடுறதே இல்லை, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் வாயை திறக்கிறதே இல்லை. ஒண்ட
சீரியஸா சார்? சார் சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். படிச்சு ப்ரிப்பேர் ஆ சார் சார் சாரி சார், அது வேலை. விவேக் உன்னையே ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன். சார் நானா சார்? சார் என்னையா சார்? ஆ இது நிஜமா சார்? என்னால சத்தியமா நம்பவே முடியல சார். அது கேட்டா எனக்கு இல்லைங்க. நீங்க அப்படியா இல்ல முடியும்? காத்தால விஷ்ணு சாஸ்திரம் ஏன் சொல்லல? மனசுல சொல்லிட்டா கத்தி சொன்னாலும் சரியாகும். பகவானுக்கு கேட்க வேண்டாம். நாளையில இருந்து கத்தி சொல்லுங்க. அப்புறம் என்ன லைட் மது சொன்ன மாதிரி துபாக்கு கப்பல்ல இருந்து வாங்கி மாட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பேரை பாருங்க, நாய்ஸஸ் ஆஃப்னு. ஆவுனா ஆஃப் ஆயிடும். நீங்க வேணா ஆவு சொல்லி பாருங்க, ஆஃப் ஆயிடும். மாத்திடலாமா? என்ன பார்த்துப்பேன்? ஆஃப் ஆக பார்த்துக்க போறேன். கோச்சுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் உங்க டெசிஷன் தான் ஃபைனல். அதுக்காக என்னோட ஒப்பீனியனே சொல்லக்கூடாதா? அதான் சொன்னேன். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் இந்த ஹால்ல லைட்டே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க இருந்தா போதும். அந்த இடமே எனக்கு பிரைட்டா இருக்கும். சாச்சா உங்களை போய் நான் பல்பு சொல்வேனா? அப்பா பேசாமே நீ பதில் சொல்ற. 24 வருஷம் மது உங்களுக்குலாம் அப்பா வாய் திறந்து பேசணும். எனக்கு அவர் கண்ணே பேசும். ஐ நோ வாட் ஹி திங்ஸ். விவேக் மாமி, மது 24 வருஷம் கழிச்சு இப்பதான் என் காதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட். போது எங்க அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட்டான் என் காது சின்னதா இருக்கேன்னு. இத பேசி பேசியே என் காது பெருசாயிடுச்சு. நீ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா? பார்த்தாச்சா? ஒரு நாளா? ஒரு வீக்கா? வீக் ஆயிடுவேடே. விவேக் கூப்பிடாரு போல இருக்கு. எஸ் சார். என்ன மேடம், அதுக்குள்ள 4 லைட் ஆஃப் ஆயிடுது. நான் வரும்போது எல்லாம் எரிஞ்சு தானே இருக்குது. ஆமா விவேக், நான் கூட இதை கவனிக்கவே இல்லை பாரு. சார் என்ன சார், லைட் எல்லாம் போட்டு போட்டு ஆஃப் ஆகுது. நீங்க ஏதாவது அது கூட தான் போய் பேசுறீங்களா? ஏ ரகு, நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது ஏதாவது தப்புன்னா நீ டைரக்டா சொல்லிருக்கலாம். இதுக்காக இப்படி பேசாம அவாய்ட் பண்றதெல்லாம் இட்ஸ் ரிடிகுலஸ் ஐஸ். கொண்ட வலி உனக்கு டான்சர் சர்ஜரி பண்ணாதீங்க, அது திரும்பி வளர அளவுக்கு கத்தின வந்தீங்க. எக்ஸ்கியூஸ் ரகு, அந்த ஹை ஸ்கூல் கேஸ்ல தப்பான ரெஃபரன்ஸ் சப்போர்ட் பண்ணி இப்ப கேஸ் தோக்கிற நிலைமையில இருக்கு தெரியுமா? Clients are not happy with us. இத பத்திலாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தா நீங்க ரொம்ப மௌன விரத சாமியார் மாதிரி. ரகு, I can wait for you, but after that we have to take a decision about the future of our son. இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு சொல்றேன்? எனக்கு புரியல. குழந்தைங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். முடிக்கலன்னா டைரக்டா இல்ல இது அவருக்கு கம்ப்ளீட்டா ஓகே, எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியப்படுத்திக்கலாமே. ரகுபதி ரொம்ப பிஸி, நேரில் வர முடியாது. போன்ல பேசலாமே. போன் பண்ணா எடுக்கலாமே. எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன் தெரியுமா? அவருக்கு தொண்டை கொஞ்சம் இல்ல என்ன முட்டாளாக்குறதுல என்ன அவ்வளவு சந்தோஷம். போன் பண்ணா பேச சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 3 வார்த்தை சொன்ன இந்த வாழ்க்கை குறைஞ்சா போய். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரகுபதிக்கு இந்த சம்பந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்றதுன்னு தோணுது. அப்படி இல்ல இல்லைன்னா குழந்தை அவங்க வாழ்க்கையோட விளையாட வேண்டாம். இத பாருங்க, ரகுபதி பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. பேசாம ரகுபதி என் சம்மதியாளர் கூட பரவாயில்ல. அவரு ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லுவாங்க. சந்தோஷப்படுது.
கொஞ்சம் பேசணும். அப்படி உட்காரு. ஏன்பா உனக்கு அரவிந்த பிடிக்கலையா? அப்பா உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கண்டிப்பா வேண்டாம்ப்பா. நான் அரவிந்த் கிட்ட பேசின போது எனக்கு அரவிந்த் மேட்ச் ஆவாரான்னு நான் பாக்குறேன். என் அப்பாவுக்கு சொல்லி தரவுக்கு பொறுமையா இருக்குமாட்டா நான் பார்த்தேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்த போது நான் பேசினதெல்லாம் உன்னை பத்தி, நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உன் பார்வையில சரிப்பா எனக்கு எப்படி இருந்தாலும் செட் ஆயிடும், இல்ல நான் செட் பண்ணிப்பேன். அப்படிதான் நானும் என்ன வளர்த்துட்டான். நான் வெளியில சொல்லிக்கிறது இல்லை அப்படிதான். ஆனா உள்ளுக்குள்ள you really don't know how proud I feel to be Raghu and Banu's daughter. தெரியுமா? சாதிச்ச அப்பா, அவரை சாதிக்க வச்ச அம்மா. வாவ், நான் அம்மாவை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். வைஃப்னா அது பானு மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷன். அப்பா, I may not get a Raghu, but I can definitely be a Banu. அதனால உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு அரவிந்த் பிடிக்கலன்னா கூட எனக்கு அரவிந்த் வேண்டாம்ப்பா. சொன்னா இவ கஷ்டப்படுவாளேன்னு ப்ளீஸ் சொல்லாம இருக்காத. These 23 years will always be cherished than any other period. நீங்க சொல்லட்டுமா? நான் கூட அரவிந்த் கிட்ட எப்பவாவது என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னா கேட்டிருக்கேன். ஆனா அரவிந்த் நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போகணும்னா ரகுபதியோட சன்னிலாவை தான் கூட்டிட்டு போவேனே தவிர உன்னோட ஃபியான்சிவா இல்லைன்னு சொல்லிடுவான். ஒரு ரிக்வெஸ்ட், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுப்பா. அட்லீஸ்ட் no one should feel bad about being with Raghu, right? நீ இவ்வளவு நல்லா பேசுவே அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ப்ரௌட் ஆஃப் யூ. பானு, காலையே மது, மதுமிதா, அம்மா, என்ன மது இப்படி இருக்க? அம்மா, நான் மாடியில என் ரூம்ல இருந்தேன். காசு தூக்கிட்டு தான் இறங்கி வந்து பார்த்தா ஆன்லைன் ஆஃபா இருக்கு. ஏதாவது பண்ணக்கூடாதா? மது, கம்ப்ளீட் சக்சஸ். 24 வருஷம் இல்லாத ரகுவை நான் இன்னைக்கு பார்த்தேன். ஷார்ட் வேர்ட்ஸா பேசினார் தெரியுமா? அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் priceless level. அவர் பேசினத ரொம்பவே ரசிச்சது. அதை விட அவரோட சைலன்ஸ எல்லாரும் ரசிச்சோம். மது, இன்னைக்கு தான் இன்னும் நிறைய பேசி உங்க அப்பா கேட்கறத இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். செப்டம்பர் 23 கல்யாணம். மாதவன் சாரே சொல்லிட்டார், அப்பா இனிமே கல்யாணத்து போது பேசினா போறோம் அப்படின்னு. கல்யாண வீடு. தேங்க்யூப்பா. அப்புறம் இன்னொரு ஷார்ட் சொல்லட்டா? மாதவன் சார் அப்பா கிட்ட அவர் குரு ராமகிருஷ்ண சாஸ்திரிக்கு கை வைத்தியெல்லாம் தெரியும், அவர்கிட்ட பாக்குறேடா சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். தெரிஞ்சிருக்கியாங்க? ஒரு செகண்ட் கூட இல்ல மது, அப்பா ஓகே சொல்லிட்டார். வாட்? நீயா? நம்பவே முடியலப்பா. அவர் ஓகே சொன்னா மாத்திடுவோம். நான் இந்த லைனுக்கு சொன்னேன். என்ன ரகு, இவ்வளோ இருக்காங்க, வார்த்தைகளை கொட்டிட்டீங்க போல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாரம் மாத்திரம் கொடுக்குறேன். நீங்க என் கூட பேசும்போது மாத்திரம் லைட் எல்லாம் ஆஃப் ஆகும். நம்புங்க, இட்ஸ் a promise. நிஜமாவா? கண்டிப்பா ஆகாது. அப்புறம் நீங்க போனவொன்னு ஆகக்கூடாது. கண்டிப்பா ஆகாது, நம்புங்க, இட்ஸ் a promise. இந்த மாதிரி
மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. யோ, என்ன நினைச்சீங்க இருக்க நீ? என்ன சித்து விளையாட்டு காமிக்கிறீங்க? மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையோட விளையாடுற நீ எல்லாம் என்ன சாமியா? உனக்கெல்லாம் அப்புறம் ஒரு பாதை அந்த கடைசி லைட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள ஒன்னு அடிச்சுட்டே நான் போவேன். ஆமா, அட்லீஸ்ட் வேற யாருக்கும் இந்த கஷ்டம் வரவே கூடாது. சாப்பிட உட்காந்தா இது வேணும்னு கேட்க முடியலையா? போல உட்காந்து பேச முடியல. ஆபீஸ்ல கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாம் உடனே கவலைப்படாதீங்க, எதுவும் ஆஃப் ஆகாது. அப்படி ஒருவேளை ஆஃப் ஆயிருந்தா இந்நேரம் நீங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறவனை பார்த்திருக்கேன், வார்த்தையை சேர்த்து வைக்கிறவனை பார்த்திருக்கியா? இவன் அப்படியே ஒரு கட்டை எடுத்து என் தலையில போடலாம் தோணுதா? வித் பிளஷர். பிளஷர் அதான் மொத்தமா எடுத்துட்டியே. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே எல்லா லைட்டையும் தூக்கி போட்டு உடைச்சிடலாம்னு தோணுது. ஏன் உடைக்கல? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? நீ கேஸ் பண்ணையா? உன் பேர்ல கேஸ் பண்ணோம், சித்திரவதை கேஸ் பண்ணியா உன் பேர்ல? ஏன் போடல? எங்க வக்கீலுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போய் அதனால மஞ்சுராணி இந்த காட்டு மிராட்டியா இந்த காட்டு கத்துக்கிட்டு இருக்கா? அப்படி எதுவும் கேட்காம நின்று ரகுபதி, இப்போ நான் உங்களை நிறுத்துறதுக்கு காரணமே நீங்க ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. அதனால ஏன்னா அப்புறம் இதனால இல்லாம இதனால போயிட்டு இருக்க பாருங்க. யோ சி 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 ஓகே, இப்ப நான் உனக்கு என்ன கொடுத்தா நீ இதை ரிலீஸ் பண்ணுவ? இட்ஸ் அ டீல். இந்த இந்த வீடு வேணுமா? இல்ல நிறைய பணம் வேணுமா? இல்ல வேற என்ன? நீங்க தான் இந்த உலகத்திலே நல்ல சாமியார் அப்படின்னு தெரிஞ்சுவா போஸ்ட் அடிச்சு போட்டுமா? இட்ஸ் அ டீல். சொல்லு. சொன்னா செய்தி அது செய்யறேன். வேற வழி செய்யறேன். ரோட்டரி கிளப்ல பேசுறியா? உன்னை பத்தி கண்டிப்பா பேசுறேன். and I will ask the press to write about you. ரகுபதி சொன்னா அப்படி கியூல வந்து நிப்பாயா? செய்யறேன். இந்த உலகத்திலே உன்னை பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன். என்ன ரிலீஸ் பண்ணு. சோ நம்மள கஷ்டத்திலிருந்து ரிலீஸ் பண்றவங்க ஒரு செலிபிரிட்டியா பார்க்கறதா தப்பு இல்லை. அப்புறம் என்ன ஒன்லி காட் நோ காட் தான் பேச்சு. ஏன் நிலைமை வேற, அவங்க நிலைமை எல்லாம் வேற. I am negotiating to live. அவங்களுக்கும் அதேதான், negotiating to live with peace. இதுக்கு டைரக்டா தெய்வத்தை தெரியா? ஒண்ணு மாதிரி Come on, exhaust fully. ஒண்ணு மாதிரி பிராணம் இல்லையா? உங்க ஜூனியர் விவேக் உங்களை எப்படி பார்க்கறான்? இன்ஸ்பிரேஷனா? அதாவது குருவா? இன்ஸ்பிரேஷனா? வார்த்தைகள் தானே வேற. நீங்க என்னைக்காவது அவங்க போயிட்டு நீ என்ன அப்படிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? பார்த்தா பாக்கணுமையா? I have proved him so much. ஏன் மாதவம் பண்ணா தப்பு? இப்ப தெரியுங்களா மாதவன் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படுறாரு? அவர் வீட்லயே பல்பு வச்சிருக்கியா? நல்ல மனுஷன் அவரு, ரொம்ப கம்மியா தான் பேசுவார். அவரையாவது விட்டு. சோ கம்மியா பேசினா உயர்ந்த மனுஷன். I totally agree. அதுக்கப்புறம் வரலாம். இதே மாதவம் பண்ணா தப்பு, உங்க ஜூனியர் விவேக் பண்ணா கரெக்ட் இல்லையா? ரகுபதி, உங்களுக்கு இந்த ஆல்பபெட்ஸ் தெரியுமா? ஏபிசி தெரியும். நம்பர் தியரி தெரியும். ஆட்டிடியூட் தெரியும். இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல ஸ்கூல் டீச்சரா? ஸ்கூல்ல தான். ஏன் இதெல்லாம் எங்கேயுமே இருக்க, நீங்களே சொல்லி கொடுத்துக்கலாமே. Come on man, that's the practice. A teacher should teach. அதேதான் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒண்ணு இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்க டீச்சர்னு ஒருத்தர் தேவை இல்லையா? அதே மாதிரி எங்கேயும் வியாபிச்சு இருக்கிற ஒருத்தரை காமிக்கிறதுக்கு சில பேர் தேவை. கடைக்கு போனா 100 ஆல்பபெட்ஸ் புக் கிடைக்கும். இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர்னு ஒருத்தர் தேவையா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இருக்கிற டயத்துல
உங்க தொழிலுக்கு தேவையானதை படிக்கிறீங்க. அப்புறம் உங்க ஆபீஸ், உங்க கிளைண்ட், உங்க ஃபேமிலி இதெல்லாம் உங்க டைம்ல செலவழிச்சு ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு லெவலை இதை தாண்டி போகணும்னு ரியலைஸ் பண்றீங்க. அந்த சமயத்துல நீங்க இவ்வளவு மிஸ் பண்ண ஒருத்தர், நீங்க மிஸ் பண்ண அத்தனை விஷயத்தையும் படிச்ச ஒருத்தரை பாக்குறீங்க. உங்க மைண்டும் அவர் மைண்டும் சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நீங்க அவரை ஒரு கார்டனா பாக்குறீங்க. பட் ரிமெம்பர், he is just teaching you alphabets. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒண்ணுதான். பட் இருந்தாலும் அதை சொல்லித்தரத்துக்கு கரெக்டான ஆளா அவர் தானே பாக்குறீங்க. ஆனா இங்க எல்லாம் பிராணா தானே இருக்கீங்க. பேப்பர் எடுத்து பாருங்க, டெய்லி சாமியாரை பத்தி தான் நியூஸ். சாமியாரை பத்தி சினிமா எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கலாம்யா. வெறும் போலீஸ் ஆதாரம் மட்டும் வச்சு படம் எடுக்கிறது அதோட பெரிய போலித்தனம் இல்லையா? எப்படி தெரியுமா இருக்கு? பதில எழுதி வச்சுட்டு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக அதுபடி வேரியஸ் பீப்புள் இருக்கிற மதம் நம்ம மதம். The beauty of our religion is its contradictions. இங்க எல்லாமே தேடல் தான். நாம ஒவ்வொரு இடத்தையும் அடிபட்டு தான் கத்துக்கிறோம். பல பேரை பார்த்து தான் மெச்சூர் ஆகணும். இது ஒரு தேடல் தான் வசதி. அவங்க டைரக்டா ஒருத்தர் காமிச்சு இவர் தான் நம்ம மத குரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க கடவுள் மட்டும்தான் போகும். வழி தேடல். கோவ பார்த்தீங்கன்னா தேடல் போயிடுறோம். இப்போ எனக்கு கடவுளே தெரிஞ்சுட்டா, ஐ மீன் எனக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு நீங்களா சரி, உங்களுக்கு ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சுடுது, அதனால எல்கேஜி டீச்சரே தேவையில்லையா? உங்க பொண்ணுக்கு தேவையா இருக்க, அவங்க குழந்தைக்கு தேவையா இருக்க. அதுக்காக இந்த ரோடுக்கு 4 பேர் உட்கார்ந்து பண்ற அமக்களும் அந்த அமக்களும் உங்களுக்கு தெரியுது, ரியலைஸ் ஆட்டீங்க, அடுத்த லெவலுக்கு போறீங்க. அவங்களுக்கு தெரியும் போது அவங்களே ரியலைஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களுக்கு சாஃப்ட்வேர் யாராவது கிளைண்ட் பண்ணலாம்? எஸ், ஆடம் சாஃப்ட்வேர். அவங்க கிட்ட எவ்வளவு எம்ப்ளாயிஸ்? 100+. டிசிஎஸ்ல அங்க லாக்ஸ்ல இருப்பாங்க. ஏன் ரெண்டுமே சாஃப்ட்வேர் தானே வருது? டிசிஎஸ் ஓட டர்ன் ஓவர், வெல்த் அதெல்லாம் அதே தான். வெல்த் அண்ட் டெத் நம்ம மதத்துல ரொம்ப அதிகம். அதனால தான் நிறைய பேர் தோண்டி பார்க்கறாங்க. நல்லா பேசுற சாமியாரே, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பேசுற. நான் மாத்திரம் உனக்கு பல்பு வச்சிருந்தா உன் 8 ஜென்மமும் இன்னைக்கே ஆகும். உங்களை விட அதிகமா பேசுற ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருது இல்ல? என் நிலைமை என்ன இப்ப? The lights will again be activated. உங்களுக்கு தொண்டை சரியில்லை, இன்னும் சரியா இருக்கு கொஞ்ச நாள் அப்படின்னு உங்க வீட்டுல நான் சொல்லிடுறேன். டோன்ட் வரி. சார் ஜி சார் ஜி, அதாவது பொண்ணு கல்யாணம் இருக்கு, நான் தான் மனையில உட்காந்து அத்தனை மந்திரங்களையும் சொல்லி ஆகணும். நீங்க ஏதாவது உங்க எக்ஸாஷன் டைம் ஓவர். எக்ஸ்டர்னலா சைலன்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் இன்டர்னலா சர்ச் பண்ணுவீங்க சொல்யூஷன்ஸ். The silence continues. மாசம் கூட ஆகும். அதுக்குள்ள எப்படிப்பா மாடியில காட் விழும்? என்ன குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கியோ? என்ன கான்ட்ராக்டர் நீ? அம்மா, மெட்டீரியல் வாங்கி கொடுத்ததுல நீங்க வெறும் லேபர் தான். நானு மெட்டீரியல் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? லைட் போட்டுருக்கீங்க, எல்லா பல்பும் காலி. அதே மாதிரி தான் இருக்கு மெட்டீரியலும். எதுக்கு நீ சம்மந்தப்படுற? எதுக்கு நீ சம்மந்தப்படுற? மெட்டீரியல் வாங்கி கொடுத்தது ஐயாவோட கிளைண்ட். ஐயா வீடு கட்டான்னு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் சப்ளை பண்ணிருப்பாரு. நீ வீட்டை கட்டிட்டு வழிய போடாத. இந்த பாரு, எதுவும் உனக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. எல்லாம் சரி பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். என் காசு அது டாக்டருக்கு தான் போகும், என்னால அது முடியாது. பாருங்க, மாடி கிராக் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் சரி செஞ்ச உடனே தான் நீங்க செட்டில் பண்ணணும் ஃபுல்லா. ஆமா, அது உங்களா குறைச்சா இல்ல பரவாயில்ல சார், நினைக்கிறேன். என்ன சார்? நல்லா சார். செக் புக்கா? சார், பக்கத்துல
சார் செல்ஃபி சரிங்க சார் ஃபேஸ்புக்கில் போடுவோம் சார் நான் பாத்துக்கிறேன் சார் நான் பாத்துக்கிறேன் யார் அந்த லேபர் நான் பாத்துக்கிறேன் சார் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு சார் இந்த செக்கை பேங்க் பண்ணுங்க அவளை ஏன் சார் இந்த சாமி ஆண்டியா சார் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு மேடம்க்கு ஓகே அப்படின்னா தான் வந்து இந்த செக் எடுத்துட்டு போய் பேங்க்லயே டெபாசிட் பண்ணுவோம் சார் பயம் உனக்கு உனக்கு கிடைச்ச சார் யார் சார் கிடைத்தா கேசரியா பேசியிருந்தா தொட்டுக்க மாட்டேன். இங்கிலீஷ் ஒன்று சொல்லட்டுமா இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் சைலன்ஸ் என்ன மேடம் அவர் பேசுனதெல்லாம் உங்ககிட்ட இல்ல உன் மூலமா என்கிட்ட. நான் பேசிய காரியத்தை கெடுக்கிறேன், அவர் பேசாம காரியத்தை பிடிக்கிறார். பாவம் மேடம் நிலைமை சார். நாளைக்கு ஐஸ்கிரீம் கேஸ் ஹியரிங் ஃபைனல். நம்ம ஏற்கனவே கூப்பிட்ட சேம் கேஸ் தப்புன்னு பேக் ஃபயர் ஆயிடுச்சு சார். ஸோ நான் புதுசாக தான் ஏதாவது யோசிக்கிறேன் சார். இந்த கேஸ் நான் தான் சார் நானும் பார்த்துருக்கேன். டோன்ட் மைண்ட் இந்த கேஸ் ஒருத்தர் பார்த்தீங்களா சார்? சார் இது நானே ரிசர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார். சார் நமக்கு இது டேரக்ட் கேஸ் இல்லை, ஆனால் ஒரு பேரல் அனாலஜி டெஃபினட்டாக டிரைவ் பண்ணிக்கிறேன் சார். சார் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் சார் இது. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நாளைக்கு நான் உங்களை பிக் பண்ணிக்கிறேமா சார்? நானா ரெப்ரசன்ட் தான். ஓ நீங்களா? என்னால நிச்சயமா நம்பவே முடியல சார். சார் ஆனா கிளைண்ட் ஒத்துப்பானா சார்? ஓ இப்போ சொல்ல வேண்டாமா சார்? ஐ வில் டெஃபினெட்லி கிவ் மை பெஸ்ட். கங்க்ராட்ஸ் விவேக், ரொம்ப நாளா நீ கேட்டுட்டு இருக்க டு ரெப்ரசன்ட். மேடம் அவரோட நாலேஜ் தான் என்னோட வாய் வழியா வரப்போகுது. என்ன சார் இந்த கேஸ்ல தனக்கே இந்த அப்ரோச் தோணலன்னு யோசிக்கிறார் போல இருக்கு. சார் அதுவா சார்? ஆக்சுவலா நீங்க தப்பான இடத்துல லாக் ஆயிட்டீங்க சார். அதான் ஃபர்தரா யோசிக்க முடியல. நான் கொஞ்சம் ஓப்பன் அப்ரோச்ல போனேன் சார். சார் சிம்பிள் வேர்ட்ஸ் நான் மாற்றி யோசிச்சேன் சார். நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட அதே மைண்ட் வேர்டு எனக்கு போயிடணும் சார். தேர்தல் ஒன்றாயிட்டுனா அவ்வளோ சக்ஸஸ் தான் சார். சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதே ஆஃபீஸர் தான் சார் நமக்கு ஃபேவரபிளா ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தாரு. ஐ அம் பிரிட்டி ஷூர் வி கேன் யூஸ் சேம் ஆர்குமெண்ட். சார் என்ன சார் இது? ரகுவன் இப்போ பார்ட்னர் மாதிரி கை கொடுங்க சார். எவ்வளோ மேடம் ஜூனியர் மாதிரி கை கொடுங்க. அனந்த கிருஷ்ணன் மாமா அனந்த கிருஷ்ணன் மாமா இப்ப என்ன அவருக்கு? வீக்கெண்டாலே 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஓடுவார். பேய் சண்டை போட்டாச்சு. ஃபேமிலி வெட்டிங்ல கூட நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கமா உட்கார்ந்துக்கிறேன். இப்ப என்ன அவருக்கு? மதுமிதாக்கு அவரை மனையில உட்கார வைக்கலாமா? வாட் ரகு? பாவம் கன்னிக்கா தானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. தெரியும் ரகு, பொண்ணுக்கு ஆசையா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு பத்திரிகையெல்லாம் அடிச்சப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தார். கண்டிப்பா நான் சுத்தி கொடுக்க போறேன்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருந்தார். நல்ல ஐடியா ரகு. நம்மளால அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஒத்துப்பாரா? போன் பண்ணி ரகு, எப்படி நமக்கு இந்த ஐடியா உங்களுக்கு? அதுவும் நம்ம கூட டச்லயே இல்லாத ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு கிரேட் ஐடியா ரகு.
இன்ஸ்டன்டா சந்தோஷப்படுவார். ரகு, உங்க எக்ஸ்டர்னல் சைலன்ஸ் இன்டர்னலா உங்களுக்குள்ள நடக்கிற கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்க காமிக்கிறது. ப்ராபப்லி பவர் ஆஃப் சைலன்ஸ். ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உன்னோட சிஷ்யனை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ்ல பிரசன்டேஷன் இருக்கு பாரு, so powerful and typical உன்னோட ஸ்டைல். கங்க்ராட்ஸ் விவேக். சார் தேங்க்யூ சார். நான் சொல்றேன்ல சார் அவர் முன்னாடி எப்படி சார்? சார் தேங்க்யூ சார். சார் எவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் சார். இவ்வளோ பெரிய காஸ்ட்லி கிஃப்ட் தரதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் சார். எழுதி பாரு. சார் புதுசா பேனா வாங்கினா எனக்கு கையெழுத்து போட்டு பார்க்குற பழக்கம் தான் சார். தெரியும்டா. அப்போ இதுல கேட்டு போ. என்னடா பாக்குறேன்? பார்ட்னர்ஷிப் டீட் ஆஃப் ரகுபதி அட் கோ ரீட்ராஃப்ட் பண்ணிருக்கேன். ஒன்னைக்கும் பார்ட்னரா இருக்கும் சார். அவனோட ஷேர்ல பாதி அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். சாக்ரிஃபைஸ் பண்ணவே விடல. அண்ட் he has proved what a great gentleman he is. சார் இவ்வளோ பெரிய ஃபர்ம்ல நான் ஒரு சார் என் கையெல்லாம் நடுங்குது சார். கிருஷ்ணா Okay. Sorry. Actually, நானும் ரகுவும் இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவன் தான் எல்லா அதிகாரத்தையும் கையிலேயே வச்சுட்டு அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ். எங்க அதிகாரம் கையை விட்டு போயிட்டா பொசிஷன் போயிடுமோ, மற்றவங்களால நம்மள மாதிரி பண்ண முடியாதோ அப்படின்னு. இந்த ஹரியானா சிங் கேஸ்ல நான் போய் ஆர்கியூ பண்ணேன். And we have won the case. அந்த கிளையண்ட் இருக்கான் பாரு, முதல்ல இவனுக்கு ஃபோன் பண்ணி சார் கேஸ் ஜெயிச்சிருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். எதிர்க்க இருக்க எனக்கு அப்புறம் தான். அண்ட் அந்த ஹை ஸ்கீல் கேஸ்ல உங்களோட ரெப்ரசன்டேஷன் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உடனே ரகுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்க ஜூனியர் கலக்கிட்டான் அப்படின்றான். ரகு அதை பத்திலாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரகு, we have created a legacy for others to follow. ஆனா அதுல நீதாண்டா பிராண்ட். நாங்கெல்லாம் ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ஸ். போட்டியா நேரா கோவில் போ. வேலைக்கு போயிடாதா. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து சேரு. your seat will be ready. சார் அப்ப நீங்க என்ன சார் பண்ணுங்க? Right. நான் கிளம்புறேன். இவ்வளவு நாள் நடந்ததுக்கெல்லாம் ரொம்ப சாரிடா. Hey, no, he boy sorry enough. Check. It's time to forget. Forget everything. ரகு ஒர்க் பண்ணதை விட இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். The whole the family. சரி, முடியும் போது ஆஃபீஸ் போகணும். அது வரைக்கும் போட்டோ வச்சே ஓடிக்கிறான்டா. ஜி உங்களை பார்க்கணும். சொல்லுங்க. கரெக்ட் தோஷத்துல இருக்கீங்க போது. எனக்கு ஒரு வாக்கு வேணும். என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும். கண்டிப்பா பார்ப்பேன். தேங்க்ஸ். மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சதா? என்கிட்ட பேசும்போது லைட் ஆஃப் ஆகாது. லைட் எல்லாம் ஃபுல்லா எரிஞ்சா கூட ஐ ஹவ் ஸ்டார்டட் என்ஜாயிங் சைலன்ஸ். எக்ஸ்டர்னல் சைலன்ஸ் எப்படி இன்டர்னலா ஒரு சைலன்ஸ் வழி வருதுன்னு பாத்தீங்கன்னா வாட் அ சேஞ்ச். என்ன சேஞ்ச்? நான் ஒரு தடவை உங்களை பார்க்க வந்தப்போ ஒரு
அதை கொட்டி தீர்த்துட்டீங்க. It was only exhaustion, no realization. ஆனா இன்னைக்கு it is only realization, no exhaustion. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. போன தடவை நான் பார்த்தப்ப உங்களை எனக்கு என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். ஆனா இப்போ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண சாட்டிஸ்பாக்சன். ஜி, ஒரு உண்மையை நான் ஒத்துக்கிட்டாங்க. பல சமயங்கள்ல பல பேர்கிட்ட நிறைய பேசுறதுனால பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைலன்ஸ் எனக்கு திங்க் பண்ற பவர் கொடுத்தது. சைலன்ஸ் சால்வ்ஸ். Power of silence. ரகுபதி, எப்ப பேசணுமோ அப்ப பேசலன்னா இரிட்டேஷன். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா அது கேட்கறவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுவும் தற்பெருமையா பேசிக்கிட்டே இருந்தா எழுத்தாப்புல நிக்கிறவங்களுக்கு அது ஆப்ஷனும் கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை ரகுபதி, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அடங்கணும், இன்டர்னலா உங்களுக்கு ஓங்காரம் கேட்கணும். அகங்காரம் அடங்கினாதான் ஓங்காரம் கேட்கணும். உங்க அகங்காரம் இறங்கிடுச்சு. நவ் இட் இஸ் டைம் ஃபார் டோட்டல் ரிலீஸ். ஜி, அது பாசிபிளா? உங்களால எனக்கு டோட்டல் கிவ்பேக் தர முடியுமா? நான் யார் அது கொடுக்கறதுக்கு? இந்த லைஃபை டிட்டர்மைன் பண்றதுக்கு நான் காரணமும் இல்லை, காதும் இல்லை. நான் ஒரு சாமானியன். ஆனா இந்த லைஃப் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சித்து விளையாட்டு தான். உங்க இந்திய விவேக் என்னோட ஃபாலோவர் உங்களுக்கு தெரியுமா? வாட்? இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் டீட்ல சைன் பண்ணாங்க. அவன் டீட சைன் பண்ணிட்டு டீட் ஆஃப் சைனிங் பத்தி பேசறதுக்கு என்கிட்ட வந்தான். அவனும் சரி, மிஸ்டர் மாதவனும் சரி, ரெண்டு பேருமே உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. தன்னால என்னோட ஃபாலோவர் சொல்ல முடியலன்னு கூட வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ உங்களுடைய பிஹேவியர் அதெல்லாம் தான் இந்த சித்து விளையாட்டுக்கு காரணம். ஆனா இதெல்லாம் எப்படி? உங்க பூஜை ரூம்ல ஒரு தடவை சுத்திக்குவாங்க. சாதாரணமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை நீங்க பூஜை ரூம் சுத்துவீங்க? தெரியல. சும்மா மத்தவங்க பார்க்கணும் ஒரு ஷோவுக்காக இந்த பூஜை ரூமை கட்டிருக்கீங்க இல்லையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போங்க, போய் இன்னொரு தடவை சுத்திட்டு வாங்க. நல்லா நிமிர்ந்து மேல பார்த்து சுத்துங்க. அங்க பின்னாடி ஏதோ பட்டன் மாதிரி இருக்கே மேல. ஒரு மைக்ரோஃபோன், பவர்ஃபுல் அண்ட் சென்சிட்டிவ் மைக்ரோஃபோன். இந்த வீட்டுல எங்க இருந்து பேசினாலும் கேட்கக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன். நான் முறையா உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ண உங்க வாய்ஸை ஒரு வாய்ஸ் சிந்தசைசர்ல போட்டு அதோட சில பல்புகளை இணைச்சு உங்க வாய்ஸ் கேட்டா மட்டும் அந்த பல்பு எல்லாம் ஆஃப் ஆன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு. அதனால நீங்க பேசுறா மற்றும் இந்த பல்பெல்லாம் ஆஃப் ஆகும். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதும் பூஜை ரூம் சுத்தற மாதிரி சுத்தி அதை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். அதனால இது கூட திரும்பி போகும்போது ஆன் பண்ணிட்டு போயிட்டு. ஆனா அன்னைக்கு என்கிட்ட நான் எழுதினாலும் போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது நான் விட்ட கதை. ஆனா அதை நீங்க நம்பின விதம் இருக்க. அப்பா உங்க உயிர் மேல உங்களுக்கு இருந்த ஆசை அதை உங்களை செக் பண்ண விடல. What a fool I am. இவ்வளவு பெரிய ரியலைசேஷன். அது பத்தி அப்படின்னு தற்பெருமையா பேசுறாங்க. இப்போ வாட் a fool. ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கே தெரியாம நீங்க 2 தடவை எழுதுறீங்க. ஒண்ணு நீங்க விவேக் கொடுத்த கேஸ் சப்ஜெக்ட், இன்னொன்னு
அந்த கான்ட்ராக்டருக்காக சைன் பண்ண செக். கரெக்ட். ஆனா அந்த ரெண்டு சமயத்திலையும் லைட் ஆஃப் ஆகல அப்படின்றத நான் கவனிக்கவே இல்லையே. அது கிறிஸ்த செயல். நீங்க மாதவன் வீட்டுக்கு போனப்போ எவ்வளவு பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தோராயமா சில பல்புகளை ஒரு ஆளுக்கு டாப் பண்ண வச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்ல என்ன பேசி இருந்தாலும் அது விவேக் கிட்ட சொல்லியிருப்போம். கிருஷ்ணனோட அருள் இந்த மொத்த ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ரகுபதி, நான் நம்மளை காக்கணும்னா நாம அதை காக்கணும். உங்களை பேசாதீங்கன்னு சொல்லல, கம்மியா பேசுங்கன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். நாம பேசுற வார்த்தைகள் மிச்சவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. நாம கொற்ற வார்த்தைகள் மற்றவங்களை கொட்டாத மாதிரி தான் பேசணும். நீங்க பயந்ததெல்லாம் என்ன தெரியுமா? உங்க வார்த்தை அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணப்போ you became big and better. Now your home and life will be full of lights again. Thank you.